இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத்துடன் தொடர்ந்து வீடியோ வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேவர் சபை கூட்ட போகிறார். தேவர் சபை அலங்காரம் செய்ய வேண்டும் என்றால் அவருடைய மனைவி இந்திராணி அம்மனை வேலை. அதற்காக இந்திராணி அம்மா சபைக்கு வருகிறார். அவரால் மற்ற விஷயம்
வணக்கம். நன்றி கடந்த வணக்கம். அறுத்து போட்டா ஓட்டது டெம்போங்க லோட் ஆகும். இந்த பக்கம் இருக்கிற பூராமே நல்லா மொத்த குஞ்சிங்க, இங்க இருக்கிற பூரா பிஞ்சு குஞ்சு. ஆனா உடுக்கு தகுந்த குஞ்சு ஒரே ஒரு குஞ்சு கூட ஒரு 2-3 குஞ்சு தான் இருக்குது. இது பூரா மொத்த குஞ்சு தான் இருக்குது. எந்த குஞ்சு வேணுமோ அந்த குஞ்சு பிடிச்சிக்கா. இந்த நிறைஞ்ச சபையில நான் யாருக்கிட்ட தான் போகட்டும்? கோயில் பூஜாரி கிட்ட போமா. கோயில் பூஜாரி அவரும் நல்ல மணியாட்டுறாரு. அவருக்கு அங்கன கட்டிருப்பாருன்னா காத்தாடிக்கெல்லாம் அவத்தர்ற அப்படி அவ்வளவுதான். அதனால முடிஞ்சிருது. அப்படியா? சரி 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 சரி. ஓ பொட்டிக்காரரே, ஆமா எங்கன பேசுறதுக்கு யாருமே இல்லையா? அங்கேயே போய் பேசு. ஆளு வந்துட்டீங்க. இவ்வளவு நேரம் என்ன பண்ணோம்ல? சொல்லுப்பா. ஆமா எங்கட பேசுறதுக்கு யாருமே இல்லையா? ஆமா கிராகமா. எங்க? நான் மெயின் கேட்ல நிறுத்தி வச்சுக்கிறேன். எந்த மெயின் கேட்? நம்ம மெயின் கேட்னா எதரா நம்ம மெயின் கேட்? பாத்துவேர் நிறுத்தி வச்சுக்கிறேமா. பாத்துவேர். அப்படியா? அவர்கிட்ட தான் போய் பேசணுமா? போனா நல்லா பேசுவாரா? அப்புறம் பேசுறேமா. சரி சரி, அவர்கிட்ட போனா நான் முன்னுக்கு வந்துருவா? முன்னுக்கு வந்துருமா. நேத்துமா எப்படி முன்னுக்கு வருவேன்? எப்படி அப்படி நல்லா சொல்றா. முன்னுக்கு வந்துரும் எப்படி சொல்லுங்க. நம்ம கேட்டு வேணுங்க. நீ எங்க கேட்டு நீ அந்த அளவு கட்டி வச்சுக்கிறீங்க கேட்டு. ஆமா நான் சொல்லி விளக்கமா. ஆமா ஓட்டு போட எத்தனை அடிச்சாலும் ஏன் இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கிற? அது அப்படிதான். நான் நாடகத்துல சிரிக்கிட்டு நாடகம்னா சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். கூட்டுக்காரி ஐஸ்கேன் கூட்டிட்டு போயிட்டா. அந்த நாயத்தை விட்டுறா. அந்த நாயத்தையா பேசணும்? அந்த நாயத்தை பேசுறா. சரி நான் அவர்கிட்ட போய் பேசி பார்க்கட்டா? சரி போய் பார்க்கணும். நீங்க போய் உங்க கையை வச்சு ஆடுங்க. ஆடினாலும் அவ்வளோ என்னது அண்ணா? பாப்பால பார்த்து நம்ம பாட்டு ரசிக்கலாமா? என்ன வீணா போனவனே, வெங்காயம் போனவனே, கட்டில போனவனே, கொல்லில போனவனே, மூட்டு போனவனே பாரு. மேல வந்து ஒரு பொட்டப்படி வரும்போது எப்படி எல்லாம் தப்பு பண்றீங்க? நானும் கண்டார ஓல்னு கேட்டு போடுவேன். யார? ஒரு பொம்பளைன்னு பாக்குறேன். ஆமா நானும் உன்னை ஒரு ஆம்பளைன்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கேன். மரியாதை எல்லாம் பேச விடுவாமா? தேடாடி கேட்டு போடுவேன். உனக்கு கேட்கல சொல்லி மட்டும் வச்சுக்கிறேன். கொள்ளக்காரங்கிட்ட அப்படி எல்லாம் கேட்பாரா?
ஆ? ஏங்க இங்க பாருங்க அங்க என்ன பேச்சு? ஆமா நீ முன்ன பின்ன பொம்பளைங்களை பார்த்ததே இல்லையா? பார்க்கலையே. ஏன் ரெண்டு ஒரு 10 பொங்கலுக்கு முன்ன பார்த்தது 1.5 மாசம் ஆகி போச்சு பார்த்து. ஏன் என்னாச்சு? இல்ல நம்ம கூத்துக்கு இங்க வந்துடுறோமா, ஆ. சரி பகல்ல போய் பொம்பளைங்களை பார்க்கலாம்னு போனா ஆ. பொம்பளைங்க ஏறி வேலைக்கு போயிடுறாங்க. அதனால நைட்டு போறோம் இங்க வந்துடுறோம், ஆ. பகல்ல போய் வீட்டுல போய் படுத்துங்கன்னா பொம்பளைங்க ஏறி வேலைக்கு போயிடுறாங்க. அதனால அவங்க 4 மணிக்கு போட்டோ பிடிச்சி வரதுக்குள்ள நம்ம 3:30 எல்லாம் கிளம்பி வந்துடுறோம். அடடடடட. கூத்தா போச்சு. ஆ. பொம்பளைங்களை பார்த்து அப்படி இப்படி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தேன். ஆ. சரி இன்னைக்கெல்லாம் பிணைஞ்சு எடுத்து போடணும். என்னது மாவா? இல்ல தோசை புரோட்டா மாவு சொல்லிக்கிறேன். அதான் வேற பிணைஞ்சு எடுத்து போடணும். சரி அப்படின்னு என்ன பண்ணு, ஆ. நானும் 2-3 மல்லிப்பூ வாங்கிட்டு ஐயோ 1/2 கிலோ கறி எடுத்துக்கிட்டு ஆ. கச்சதமா ஆ. முந்திரி திராட்சை ஆப்பிள் எல்லாம் வாங்கிட்டு அடடடட. ஒரு பிணைஞ்சு ஒரு புடி புடிச்சிடணும். ஆ. அப்படி போன பாரு, சரி. ஞாயிற்றுக்கிழமை லீவா போச்சு பள்ளிக்கூடம். அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? பள்ளிக்கூடம் பிள்ளைக்கு பள்ளிக்கூடம் போகணும்ல, ஆமாண்டி. ஏறி வேலை லீவு, ஆ. பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடமும் லீவு. அடட. வாங்கிட்டு வந்த பொருள் பூரா வேஸ்டா போச்சு. ஆஹா. சரி நான் 100 யோசனை பண்ணேன், என்ன யோசனை? நானும் பண்ணேன். ஆ. ஆளுக்கு 50 ரூபா 100 ரூபா கொடுத்தேன். ஆஹா. எனக்குன்னு ஒரு கடைக்கு போய் சாப்பிட்டு வாங்க ஆஹா. அப்படின்னு சொன்னவா ஆ. அப்ப முள்ளாண்டு பறிச்சு பக்கம் வந்துருச்சு. ஆஹா. எனக்கு வாத்தியார் வீட்டு பாடம் கொடுத்துருக்காங்க, ஆ. நான் வீட்டு பாடம் எழுதுனுக்குறானே. ஐயோ ஆ. நானும் வீட்டு பாடம் எழுதி 1.5 மாசம் ஆகி போச்சுடா. ஆஹா. போகுடா நானும் ஒரு எழுதிக்கிறேன் ஆஹா. அப்படின்னா அப்பப்ப எல்லாம் சேர்ந்துட்டு எழுதுனாங்க. அவளை வரிசை பூண்டியா தான் இருக்கும். பிள்ளைங்க பள்ளிக்கூடம் பயில ஏறுவாங்கடா. ஆ. அதப்பா ஏய் எத? பாப்பா ஆ. பாப்பாடா பாத்து ரசிக்கலாமா? அடையா ரபி சோரோ கதிரிக்க மீரா, அடையா ரபி சோரோ கதிரிக்க மீரா, உம்மேல ஆசைப்பட்ட ஓடி வந்த ஜோரா, ஏமாரியா? ஓடி வந்த ஜோரா, சரி அது ரோடா செஞ்சு பண்ண நாடா, அடையா ரபி சோரோ. தகுதெடுத்து தலை ஒண்ணு செய்ய போற, தங்கத்தால தகுதெடுத்து தலை ஒண்ணு செய்ய போற, வெள்ளியால முத்து எடுத்து கொலுசுன்னு போற கண்ணம்மா கண்ணம்மா பதிலுன்னு பக்குவம்மா, என்னம்மா கண்ணம்மா பதிலுன்னு பக்குவம்மா, சும்மாதா நடிப்புல நக்குமா, குண்டு புச்சு கூதம்மா. என்னன்னா இப்படி எல்லாம் தொட்டு தொட்டு பேசுற? குண்டு புச்சு குஷ்பமாவா? ஆ. சரிமா இருந்தா இருக்கட்டும். ஆ. பாட்டு லவ் சாங் ஒரு பாட்டு பாடலாமா? நவுளு பாடுவியா? லவ் சாங். சரி நான் பூவீடுத்து வைக்கண பின்னாலே அந்த வக்கீரப்போ சொக்கன கண்ணாலே, ஆ. நான் பூவீடுத்து வைக்கண பின்னாலே அந்த வக்கீரப்போ சொக்கன கண்ணாலே, ஆ. ஏன் மச்சான் மச்சான் ஏன் மல்லிகை மச்சான், சரி ஏன் மச்சான் மச்சான் மல்லிகை மச்சான் மச்சான் ஐயோ, கண்டடி முண்டாசி, ஆ. நான் பூவீடுத்து வைக்கண பின்னாலே சரி அந்த வக்கீரப்போ சொக்கன கண்ணாலே, அந்த மக சொன்னதை ஒத்துக்கணும், ஆ. அத்தனைய சொன்னதை கத்துக்கணும், என்னென்னமோ பண்றாங்க. என் முன்னணி சந்தனம்தான் இது ஒரு பெண்ணாச்சு, ஆ. கடலில சேலை கட்டி கட்டுனவங்க கேட்ட உப்பு தன்னையே இழுத்து கொஞ்சம் எடுத்து வைக்கண பின்னாலே ஆ. அந்த வக்கீல போ சொக்கன கண்ணாலே. அண்ணா பாப்பா நீ பாடுற பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது, சரி. ஆனா என்ன தொடாம பாட. அப்ப லவ் சாங்னா தொடாது எப்படி பாடுறது? அப்படியா? தொட்டாதானே அதனுடைய ரசனை இருக்கும். இந்த பாட்டு பிடிக்கலன்னா? உனக்கு புடுக்கலையா? அட இந்த பாட்டு பிடிக்கல. புடுக்கலன்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு. அப்ப ஆ? அம்மா அடியே நம்ம பேசிக்கிட்டு வார்த்தையில் போனால் போகட்டும் போனால் போகட்டும். போகட்டும். சீராக நீந்திருக்கும் தெய்வீகமான சபை. சபை இந்த தெய்வீகமான சபையானது ஆமா இன்னும் எதற்காக அரங்கேற்றம் செய்து வைத்திருக்கிறார்? இன்னும் பச்சையம்மன் திருவிழாவை இன்னும் முன்னிட்டு நம்ம கோல்தாரிப்பட்டி கிராமத்தில் இருந்திருக்கக்கூடிய நம்ம எல்லாம் வாழ வைக்கும் தெய்வம் யாரு? நம்மளை நம்ம எல்லாம் வாழ வைக்கும் தெய்வமாகிய ஆமா. இன்னும் பச்சையம்மனுக்காக இந்த ஊர் பொதுமக்கள் அனைவற்று பேருமே ஒற்றுமையாக
சேர்ந்து சரி. எத்தனையோ வான வேடிக்கைகள், எத்தனையோ நடன நிகழ்ச்சிங்க, எத்தனையோ நாடகங்கள் எல்லாம் கண்டிப்பா வருடா வருடம் தவறாம நடக்குது. வருடம் வரல ஆமா. வருஷத்துக்கு 200 கூத்து பக்கம் நடக்குங்க. ஆமா. நம்முடைய பச்சையம்மனுடைய திடலிலே நாடகம் என்று அறிவித்து விட்டால் போதும், அகில உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவற்று பேருமே நம்முடைய நாடகத்தை காண்பதற்காக கண்டிப்பா அனைவற்று பேருமே வந்து விடுவார்கள். வந்து விடார்கள். அப்படி நம்முடைய நாடகத்தை காண்பதற்காக வந்திருக்கக்கூடிய ஆமா. இன்னும் நமது அருமை ரசிக பொதுமக்கள் ஆமா. அனைவற்று பேருமே அனைவற்று பேரும் இன்று அலைக்கடல் போல் அமர்ந்திருந்து ஆமா. இன்னும் நம்முடைய நாடகத்தை கண்டுகளிப்பதற்காக வந்திருக்கிறாங்க. ஆமா. நாடகம் கண்டுகளிக்க வந்த அனைத்து நல்லவர்களுக்கும் ஆமா. இந்த உலக தாய் ஆகிய பச்சையம்மனுடைய அருளை பெற்று பெற்று அனைவருடைய குடும்பமும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு ஆமா. வாழ வேண்டும் என்று சொல்லி எல்லாம் இந்த பச்சையம்மனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளலாம். அனைவருக்கும் நன்றி கிடந்த வணக்கம். ஆவோ. அடியே கண்ணுங்களா கை தட்டுறோம், கையை கீழே இப்படி தட்டாதா ஏன் குஞ்சு நெசிக்குவேன். கை தட்டும் கையை மேல தூக்கி தட்டுங்க. அப்படி அப்படி தட்டுங்க. அப்படி இருந்தாலும் நான் சொன்னது நாம் வெளியே வந்த உடனே நமது அருமை ரசிக நம்முடைய அருமை ரசிக பொதுமக்கள் அனைவற்று பேருமே ஒரு குவார்டர் சேர்ந்து கேட்டதுக்கு ஏய் என்ன வேலை இல்ல சேர்ந்து காத்தாலை பிரச்சனை இல்ல, சம்பளத்தை எடுக்க மாட்டேன். அடியே ஆமா. நம்முடைய நாடகத்தை காண்பதற்காக வந்திருக்கூடிய ரசிக பொதுமக்கள் அனைவற்று பேருமே ஆமா. இன்னும் நமக்காக இல்லை என்று சொல்லி அவருடைய சொத்தில் இருந்து நமக்காக வாரி வாரி வழங்கி இருக்கிறாங்க. வாரி வழங்கிய அனைத்து நல்லவர்களுக்கும் நம்முடைய இளந்தமிழ் நாடக சபா இன்னும் அண்ணன் அவர்களும் இன்னும் அது மட்டும் இல்லாமல் படிக்கும் நாகமாணிக்கம் ஐயா அவர்களும் அவருடைய கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளலாம். மனமார்ந்த நன்றி எல்லாம் வராது. இருந்தாலும் இந்த அரங்கின் மேடைகளை அரங்கேற்றம் செய்து வைத்திருக்கும் நாடகம் என்ன? சக்தி ஹரிச்சந்திர மயான கண்டம். இன்னும் சக்தி ஹரிச்சந்திர மயான கண்டம் என்னும் நாடகமானது ஒரு குடும்ப சரித்திரத்தை அரங்கேற்றம் செய்து வைத்திருந்தாலும் இந்நாடகத்திலே நான் வந்திருக்கும் பொழுது நான் யார், என்னுடைய வீராது என்ன, என்னை பார்த்தால் உனக்கு எப்படி தெரியுது? சொன்னாதாமா தெரியும், பொம்பளையா தான் தெரியுது. சொன்னாதானே தெரியும். நான் பேர் சொல்லட்டா? பேர் சொல்லுமா? அம்மா நலந்தரங்க மாதமக்க அம்மா சுந்தர வடிவழகி நானே
எங்க பைமேல அந்த பையன் மேல ஏன் நீ போய் விழுவுற? நீ கரகர சுத்தி லபக்கு கை விட்டா நான் எப்படி விழுறது? அடியே பாப்பா என் பேரு என்னன்னு தெரியுமா? என்ன பாப்பா இருமா ஐயோ என்ன இல்ல லைட் பூச்சி உட்காந்து இப்படி கீழே தட்டி விட்டா நிஜமா பூச்சி வந்தா? நசமாலுமே பூச்சி உட்காந்து இப்படி தட்டி விட்டா. ஐயோ ஐயா இப்ப சொல்லுங்க அப்படி தொடாத நான் வலிக்குதே. இல்லம்மா லைட் பூச்சி கடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோ அப்படியே ரவுண்டா கரியல் ஆயிடும். அப்படியா? சரி சரி சரி. இது எப்படி பார்த்தா தெரியுமா? எப்படி பார்த்த? எப்படி பார்த்தா தெரியுமா? எப்படி பார்த்த? எங்க பாட்டி பாத்துல தண்ணி ஊத்திடுச்சு. அடே கண்ணே கண்ணாடி அந்த பாவாடை புள்ள ஒண்ணு குறானா. யாரே பாட்டி இங்க வாங்க நான் உங்களோட ஒப்படைக்க வேண்டியது. ஏன்னா பொம்பளைக்கு பத்தமா நிக்கணும். ஏது உங்களோட ஒப்படைக்கணும். சரி சரி. அந்த பேராட்டில பாவாடை துணி கொண்டு குறானா. சரி பாட்டி தானே அப்படின்னு பாவாடை எடுத்து போனேன். பாப்பா அப்பதான் பாக்குறேன் ரவுண்டா கறி அடிச்சு. பாட்டி பாட்டி என்ன பாட்டி உனக்கு நெஞ்சில ரவுண்டா கறி அடிக்குதுன்னு. அது லைட் பூச்சி கடிச்சுதானா? எங்க லைட் பூச்சி கடிச்சா அப்படியே ஆகுமா? அதுக்குதான் நீ அரியா புள்ள இல்லையா? உனக்கு ரவுண்டா கறி அடிக்கணும்ல. ஒரு ஹெல்பிங் ஒரு தட்டி விட்டேன். அப்படியா? சரி சரி. இப்படிப்பட்ட நல்ல மனசு யாராவது பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா? ஒரு ஹெல்பிங் தான். ஆமாண்டி. இது போன்ற அழகான நல்ல மனுஷன் எப்பவும் பார்த்ததில்ல. அடியே அப்படி என்னுடைய பெயர் சசிதேவி இந்திராணியாக நான் இருந்தாலும் இந்த சசிதேவி இந்திராணியாகப்பட்டவன் நான் எப்படி பிறந்தவன்? எப்படி பிறந்த? நான் யாருக்கு பிறந்தேன்? யாருக்குமா பிறந்த? அப்படியா? இல்ல பாப்பா யா அம்மா தேவாதி தேவர் கூடி அம்மா ஓ தாயே யார இல்ல அம்மா தாயே நீ எப்படி பிறந்த உன்னுடைய படைப்பின் ரகசியம் எப்படிமா தேவாதி தேவர்கள் எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து தேவ அமிர்தமானது கிடைக்கும் பொழுது அமிர்தத்தின் வழியாக பிறந்தவள் இந்த சசிதேவி இந்திராணி
அமிர்தத்தை நீ மட்டும் தான் பெரிய எத்தனை பேர் பிறந்தார்கள்? 60,000 ரம்பேஷ் பெண்கள் பிறந்தாங்க. 60,000 கன்னிஸ்திரிகள் பிறந்தார்கள். அதில் நீ ஒருவளாக பிறந்து ஆமாண்டி 5 சிறு வயது அறியாத பால பருவம் அடைந்த பிறகு உன்னை யார் திருமணம் செய்தார்? அறியாத பால பருவத்திலையா? பருவம் அடைந்த பிறகு தெளிவா சொல்ல. இல்லம்மா, மங்க கன்னி பருவத்துக்கு மங்க பருவம் இருக்கிறது இல்லையா? ஆமா. உன்னை யார் திருமணம் செய்தார்? அப்படியா? அந்த தெய்வலோக அடியே அம்மா அந்த தேவேந்திர மன்னர் என்னுடைய புருஷன். தேவேந்திர மன்னர் தான் உன்னுடைய கணவர். அம்மா சரி, இருந்தாலும் தேவேந்திர மன்னனை திருமணம் செய்து நீ எத்தனை பிள்ளைகளை பெற்றெடுத்தீர்? நானும் 3 பிள்ளைகளை பெற்றுட்டேனே. 3 பிள்ளைகள் பெற்றிருக்கிறீங்க. யார் யாரு? நான் யாரை பெற்றெடுத்தேன்? தெய்வ யானை மந்திரமாலை. என்னுடைய மகனுடைய பெயரோ சித்திரசேனன். இப்படி 3 பிள்ளைகளை பெற்றெடுத்து அமராவதி பொன்னுலகத்தில் ஏதோ ஒரு குறைபாடும் கிடையாது. இருந்தாலும் ஒரு விஷயம், உன் கணவர் ஏதோ காரணமாக அந்த சீருடன் அழைத்து கொண்டு வர சொன்னார். ஏன் புருஷனா? ஆமாம்மா. நிஜமா? போய் சொல்லணுமா? என் புருஷன் இந்நேரத்துல எதை கூப்பிட்டுருப்பாரு? அத பாக்க ஜாமத்துக்கு அத பாக்கணும். அப்படியா? ஆமா, அதுக்குதான் நான் என் புருஷன்கிட்ட போற மாதிரி நானும் பக்கத்தோட வரட்டா.